மதுரை பெருங்குடியில் 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்ததில் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். மதுரை பெருங்குடி அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர் கருமலை. இவர் கடந்த ஆண்டு முனிஸ் என்பவரை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் இவரது அண்ணன் இருளப்பன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலை வழக்கு தண்டனை ஆயுள் காலங்கள் முடிந்தவுடன் இந்த பகுதியிலிருந்து மதுரை கீரத்துறை பகுதியில் குடிபெயர்ந்து வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அவரது தாய்மாமன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக பெருங்குடி அம்பேத்கர் பகுதிக்கு இரவு நேரத்தில் கருமலை இரவு முழுவதும் தங்கியுள்ளார். இதனை நோட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு அதாவது முனிஸ் என்பவரின் உயிரிழந்த முனிஸ் என்பவரின் கூட்டாளிகள் அன்று தெருக்களில் புகுந்து சராமாரியாக அவரை வெட்டத் தொடங்கியுள்ளனர். இதில் கருமலை பெருமுனையில் கழுத்தெடுத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அருகில் இருந்த அம்மிக்கல்லை அவர் தலையில் போட்டு கொலை செய்துள்ளனர். கருமலையுடன் இருந்த அவரது நண்பர் பாலமுருகன் என்பவர் ஓட ஓட வெட்டி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். பாலமுருகன் காயத்துடன் தப்பி ஓடியுள்ளார். இந்த நிலையில் தற்போது அவர் அரசு மருத்துவமனை சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளார். இளைஞர் ஒருவர் ஏற்கனவே நடைபெற்ற ஒரு கொலைக்காக தற்போது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.